யோசேப்பினுடைய சகோதரர் எல்லாரிலும் அவன் தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இந்த நிலையில் யோசேப்பு 2 சொப்பனங்களை கண்டு அதை தன் தாய் தகப்பனிடத்திலும் சகோதரரிடத்திலும் சொன்னான். இதனால் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். தேவ பிள்ளைகளே, சொப்பனத்தில் யோசேப்பு வெற்றியுள்ளவனாக இருக்கிறான். வயலில் அறுத்த அரிகள் கட்டுகளாக கட்டும்போது இவனது அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கவும், மற்றவர்களின் அரிக்கட்டுகள் இவனது அரிக்கட்டை சுற்றி வணங்கி நிற்கதாகவும் கண்டான். இந்த சொப்பனம் தற்சமயத்தில் சகோதரர்களுக்கு கோபமாக இருந்தாலும், சொப்பனங்களை தந்தவரும் அவைகளை நிறைவேற்றருமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையிலே நிறைவேற்றினார். யோசேப்பு 17 வயதிலே கண்ட சொப்பனம் அவனது 39வது வயதிலே நிறைவேறுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட அநேக நேரங்களிலே அற்பமாக எண்ணப்படலாம். உங்கள் செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தாலும், காரணமின்றி காயப்படுத்தப்பட்டாலும், நீங்கள் கர்த்தரோடும் அவர் உங்களோடும் இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆம், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த ஜனத்தின் முன்பாக நீங்கள் அவமதிக்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். மகிமை தேவனுக்கே. ஆமேன்.